என்னடா ரொம்ப வருத்தமா இருக்கு? என்கிட்ட ஏதோ பேசணும்னு சொன்ன, என்ன விஷயம்? நான் இந்த ஊருக்கு வந்தப்போ இங்க யாரும் சொந்தத்தை தேடி வரல, நம்ம இங்க பணம் சம்பாதிக்க தான் வந்திருக்கோம்னு நீ சொன்ன. ஆனா எனக்கு புரியவே இல்லை, இங்க சொந்தம் இருந்தாதான் சம்பாதிக்க முடியுங்கிறது. சாரி, நீ தவறான வழியில சம்பாதிக்கிற சம்பாத்தியம் இல்ல. நீ என்கிட்ட என்ன சொல்ல வரியோ அத நீ நேரடியாவே என்கிட்ட சொல்லு. நீ உடம்ப வித்து சம்பாதிக்க வேண்டிய அவசியம் உனக்கு என்ன இருக்கு? ஓ, நான் எந்த வழியில சம்பாதிக்கிறேன்னு உனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சு போச்சா? நான் அனுப்புற பணத்துல உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சரக்கு வாங்கி என்ஜாய் பண்ணும்போது அந்த விஷயம் உனக்கு தெரியல. கார்ல மணல் தூக்கிட்டு வரும்போது உனக்கு அந்த விஷயம் தெரிய வரல. கண்ட பொண்ணுங்களோட ஊர் சுத்தும் போது அப்ப உனக்கு இந்த விஷயம் தெரிய வரல. ஊர்க்காரவங்கள எழுந்து நின்னு உனக்கு வணக்கம் சொன்னாதான் அப்பதான் உனக்கு மரியாதை இருக்கும். அந்த மரியாதைக்காக எவ்வளவு பணம் நான் உனக்கு செலவு பண்ணிட்டேன்னு உனக்கு தெரியுமா? அந்த பணம் எங்க இருந்து வருதுன்னு கூட தெரிஞ்சுக்க நீ விரும்பவே இல்லல்ல. இப்ப என்னன்னா என் உடம்ப வித்து நான் சம்பாதிக்கிறேன்னு உனக்கு தெரிஞ்சு வந்த உடனே உனக்கு இப்ப வருத்தமா இருக்குல்ல? நான் ஒரு கம்பெனில வேலை பாக்குறேன்னா அங்கிருந்து வர சம்பளம் எவ்வளவு, இங்க வாழ்க்கையை நடத்துறதுக்கு எவ்வளவு செலவாகும் மட்டும் உனக்கு தெரிஞ்சிருந்தா நான் இந்த வேலையை பார்க்க வேண்டிய அவசியமே எனக்கு இருந்திருக்காது. உன்கிட்ட சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்பாவும் அந்த மாதிரிதான் பெரிய பில்டிங்ல வேலை பார்த்துட்டு இருக்க, பெரிய பில்டிங்கா பார்த்து வாடகைக்கு எடுக்கலான்னு சொன்னாரு. நான் வேலைக்கு சேர்ந்து 3 மாசம் கூட ஆகலடா. அவரு அப்பவே என்கிட்ட பணம் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறமா வீடு கட்டணும், போர் போடணும்னு பணம் கூட என் உயிரை எடுத்துக்கிட்டு இருந்தாரு. உங்க எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காகத்தான் நான் என்னோட வாழ்க்கைய தியாகம் பண்ணேன். இன்னைக்கு அந்த வேலையை செஞ்சு நான் எவ்வளவு கெட்டவளா மாறிட்டேனோ, அந்த பணத்தை சாப்பிட்டு நீங்களும் கெட்டவங்களா தான் இருக்கீங்க. ரொம்ப நல்லவனா இருக்க முயற்சி பண்ணாத. சொல்லுக்கா. நம்மளோட அப்பா அம்மா என்ன ஒரு தேவதையா நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க பார்வையில நான் எப்பவுமே தேவதையாவே இருந்துட்டு போறேன். நான் இந்த மாதிரி வேலை பாக்குறேன்னு தயவு செஞ்சு அவங்க கிட்ட சொல்லிடாத. நான் இதுக்கப்புறம் இந்த வேலைய பார்க்க மாட்டேன்டா. ஏன் சொல்றேன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன். சார் நேரம் ஆயிடுச்சு, பாடி எடுத்துட்டு போக சொல்லலாமா? பாடி எடுத்துக்கோங்க சார். எடுத்துட்டு போட்டோம். அங்க இருக்கிற எல்லாத்தையும் போட்டோ எடுக்க சொல்றேன் சார். யோ வாங்கப்பா வாங்க. ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க ஸ்டேஷனுக்கு வந்தாங்க. கண்டிப்பா வரேன் சார், எப்ப கூப்பிட்டாலும் வரேன் சார். நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேன். வணக்கம் சார். சரி சார், போயிட்டு வாங்க. அந்த பொண்ணுங்களையும் கூட்டிட்டு வாங்க. நான் பாத்துக்கிறேன் சார். இத்தனை நாளா என்னோட அக்கா உனக்கு பணம் சம்பாரிச்சு கொடுக்கற கருவியா தாண்டா இருந்தா. இப்ப அவ செத்து போனமா இருக்கா. உங்களுக்கு மத்தவங்க வீட்டு பொண்ணுங்கெல்லாம்
விபச்சாரி மாதிரி தெரியுறாங்கல்ல, ஆனா உங்க வீட்டு பொண்ணுங்க ரொம்ப பத்தினியா தெரியுறாங்க. ஒரு நாள் காலையில வந்து நீ உன் பொண்ணை பார்க்கும்போது அவ பத்தினி இல்லைன்னு நீ தெரிஞ்சுப்ப. நீ தூங்கும் போது உன் பொண்டாட்டியும் பத்தினி இல்லைன்னு தெரியும்டா. அப்படி பண்ணலன்னா நான் எங்க அப்பாவுக்கு பிறக்கலாம். நான் யாருன்னு காட்டுறேன். அநியாயமா நீயே போட்டியடா. நீ மட்டும் பெங்களூர் என் பொண்ணு செத்து போயிருக்க மாட்டா. எனக்கு மூஞ்ச பார்க்கவே பிடிக்கலடா. நீ என் கண்ணு முன்னாடியே நிக்காத. அம்மா மகளை கற்பழிச்சிட்டு அவரோட பையனையும் கொன்னு இப்ப முக்கிய குற்றவாளியா இருக்கிற இந்த பிரகாஷ் அவர்களை கோர்ட்ல ஆஜர்படுத்துறதுக்காக போலீசார் அவனை கூட்டிட்டு வந்திருக்காங்க. இந்த கேஸ்ல அவனுக்கு என்ன தண்டனை கிடைக்குதுன்னு நம்ம பொறுத்து பாப்போம். கோர்ட் வந்துருச்சு. கனவு கண்டது போதும், எந்திரிச்சு நட. இந்த ஃபீல்ட் வேண்டாம் வேண்டாம்னு இந்த காட்சியை நம்ம நேரடியா இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இப்ப அந்த பிரகாஷ் நம்மள நெருங்கி தான் வந்துட்டாரு. அவர் இன்னைக்கு எப்ப திருந்த மாட்டாங்க. எல்லா சாட்சிகளையும் விசாரிச்சதுக்கு அப்புறம் பார்க்கும்போது நீ குற்றவாளி தானே நிரூபணமாயிருக்கு. இந்த கேஸ் பத்தி ஏதாவது சொல்றியா? ஆமா மேடம். சரி சொல்லு. நான் ஏன் இந்த மாதிரி ஆனன்னு இது நாள் வரைக்கும் யாருக்கிட்டயுமே சொன்னதில்ல. நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க. நான் பெங்களூருக்கு வந்தப்போ எங்க பார்த்தாலும் ஒரே போஸ்டரா தான் இருந்துச்சு. அந்த போஸ்டர்லாம் இந்த நாட்டுக்காக போராடி செத்து போனவங்களோ இல்ல இந்த நாட்டுக்காக நல்லது செஞ்சவங்களோ இல்ல. இந்த நாட்டுக்காக உயிரை கொடுத்த 3 பேருடைய போட்டோ வெறும் போலீஸ் ஸ்டேஷன்ல மட்டும்தான் இருந்துச்சு. இந்த ரோடெல்லாம் நான் பார்த்த போஸ்டர் எல்லாமே அந்த ஏரியாவோட ரவுடிங்கள் தான் இருந்துச்சு. இப்ப நீங்களே சொல்லுங்க, நான் ரோட்ல இருக்க போஸ்டரா மாறணுமா இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க போட்டோவா மாறணுமான்னு? நீங்க அதிகமா யோசிக்க வேண்டாம் மேடம். நான் ரோட்ல இருக்க போஸ்டரா ஆகணுமேனு ஆசைப்படுறேனே தவிர போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க அந்த போட்டோவா ஆகணும்னு ஆசைப்படல. ஆனா ஒண்ணு மேடம், ஒவ்வொரு ஏரியாலையும் வேற வேற போஸ்டர் தான் மேடம் இருக்கு. இந்த பெங்களூர் முழுக்க என்னோட போட்டோ தான் இருக்கணும்னு ஆசைப்பட்ட மேடம். அதனாலதான் இந்த மாதிரி ஆன. என் ஆசை தப்பா மேடம்? தப்பான வழிகளை இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு அதை நியாயம் சொல்லக்கூடாதுப்பா. இப்ப யார் மேடம் சரியான வழியில போறாங்க? அப்பா அம்மாவுக்கு வயசானதுக்கு அப்புறம் உடம்பு முடியாம ஆஸ்பத்திரியில சேர்த்தா தப்பு, சட்ட விதிப்படி. அதே அப்பா அம்மா தன்னுடைய பசங்க என்ன வேலை பாக்குறாங்கன்னு கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்காம மாசம் மாசம் இவ்வளவு பணம் அனுப்புன்னு மட்டும் சொல்றாங்க. பசங்களை அம்மா அப்பா இன்வெஸ்ட்மெண்டா பாக்குறது தப்பு தானே மேடம்? பாவம் எத்தனையோ பொண்ணுங்க சம்பாரிச்ச பணத்தை காப்பாத்துறதுக்காக ஹாஸ்டல்ல போய் சேர்றாங்க. அந்த ஹாஸ்டல் ஓனர் பணம் சம்பாதிக்கிற ஆசையை காட்டி தப்பான வேலையில தள்ளி விட்டுறாங்க. ஹாஸ்டல் ஓனருங்க பண்றதெல்லாம் தப்பு தான். ஆனா ஷார்ட்கட்ல பணம் சம்பாதிக்கலாங்கிற ஆசையை வச்சுக்கிட்டு தப்பான வழியில பணம் சம்பாதிக்க போற எல்லா பொண்ணுங்களும் தப்பு தான் மேடம். இது எல்லாத்தையும் சரி பண்றேன்னு சொல்லிட்டு வர மக்கள் பிரதிநிதிகள் இது எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டுறேன்னு அப்படி இப்படின்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றாங்க. ஆனா ஓட்டுக்கு எவ்வளவு பணம்னு கேட்டு அவங்களே கொடுக்குறாங்க. ஆமாப்பா, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க நீயே ஏன் இந்த மாதிரி மாறுன? என் கதையை விடுங்க மேடம். என் கதையை கேட்கணும்னா உங்களுக்கு நிறைய நேரம் தேவைப்படும். அப்புறம் நீங்க இன்னைக்கு கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்டை அடுத்த வாய்தாக்கு தள்ளி போட்டுருவீங்க. நீங்க எவ்வளவுதான் வாய்தா கொடுத்தாலும் எனக்கு தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். அதனால தயவு செஞ்சு எனக்கு இன்னைக்கே தண்டனையை கொடுத்துருங்க. முக்கிய குற்றவாளியான பிரகாஷ் அவர்களே 8 கொலை, 4 கொலை முயற்சி, 2 கற்பழிப்புகள், அப்புறம் 7 வயசு சின்ன பையனை
அவர் வேணும்னே கொலை பண்ணிருக்காரு. முக்கிய குற்றவாளியான இவருக்கு ஐபிசி செக்ஷன் படி நம்பர் 299 கீழ் 300, 301, 357, 358, 385 அப்படிங்கிற செக்ஷன்ல இந்த கோர்ட் என்ன முடிவெடுத்திருக்குன்னா இவர்தான் குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டு இந்திய சட்டத்தின் கீழ் எண் 352 அப்புறம் 386 படி குற்றவாளிக்கு கடுமையான ஜெயில் தண்டனை மற்றும் தூக்கு தண்டனையும் விதிக்கப்படுகிறது. நான் பெங்களூருக்கு வந்ததுக்கு காரணமே ரவுடிசத்தை ஒழிக்கதான். ரவுடிசத்தை ஒழிக்கிறதுக்கு நான் காரணமா இருந்தேன். சட்டம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருந்துச்சு. அது ரொம்ப கடுமையா இருந்தனால சில பேர் ரவுடிசத்தையே விட்டாங்க. இன்னும் சில பேர் ஜெயில இருக்காங்க. இன்னும் சில பேர் பழைய பேரை வச்சுக்கிட்டு அந்த தப்பான தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு ஒண்ணு புரியவே இல்லை. சட்டம் ஸ்ட்ரிக்ட் ஆனனால கிரிமினல்ஸ் அதிகமானாங்க, எஜுகேஷன் அதிகமானனால அக்கிரமம் பண்றவங்க அதிகமானாங்க, பணம் அதிகமானனால சொந்தங்கள் இல்லாம போச்சு. இப்படிப்பட்ட உலகத்துல நான் எதுக்காக வாழணும்? நான் பெங்களூருக்கு வந்தப்போ எங்க பார்த்தாலும் போஸ்டராகவே இருந்துச்சு. அப்பவே நான் டிசைட் பண்ணிட்டேன், நான் ஒரு ரவுடி ஆகணும்னு. ஆனா நான் அந்த ரவுடி கிட்ட போறதுக்கு எனக்கு இருந்த ஒரே காட்ஃபாதர் அது நம்மளோட கான்ஸ்டபிள் தான். பாப்பா. சரி சார். பாத்தியா, இவர் தான் இந்த ஏரியாவோட வணக்கம் சார். இங்க வந்து உட்காருங்க சார். பவர்ஃபுல் தான். நட வாங்கண்ணா. அண்ணா வணக்கம். இவன் இல்லடா, இவரோட பாஸ் வரணும். ஓ அப்படியா? யாருன்னே தெரியாம மாலை போடக்கூடாது. உட்காரு. நினைச்சுக்காதீங்கண்ணா. பெரிய ரவுடி. வெளியில இருந்ததை விட ஜெயில தான் அதிகம் இருந்திருக்கான். என்ன போலீஸ் சார், என்ன விஷயம்? வணக்கம். வணக்கம்ண்ணா. சீக்கிரம் போடு. இவர் தான்டா டானு. வணக்கம்ண்ணா. உட்காருங்க உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. என்ன போலீஸ்கா சார், பாடி கார்டை கூட்டிட்டு வந்து இன்னைக்கு என் வீட்டை தேடிட்டு வந்திருக்கீங்க? ஒண்ணும் இல்ல வெங்கடேஷ், இந்த பையன் ரவுடி ஆகணும் சொல்லி என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். அதான் உங்ககிட்ட சேர்த்து விடலான்னு சொல்லி இங்க கூட்டிட்டு வந்தேன். ரவுடி ஆகணுமா? அது வந்துப்பா, பெங்களூருக்கு எல்லாரும் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும்னு, அதுவாகணும் இதுவாகணும்னு சொல்லிக்கிட்டு இங்க வருவாங்க. ஆனா நீ என்னடானா ரவுடி ஆகணும், டான் ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இங்க வந்திருக்கியே. வெங்கடேஷ், அதையும் நான் சொல்லிட்டேன். இவன் சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறான். நான் என்ன பண்றது? அறுக்க தெரியாதவனுக்கு 1000 ரூபாமணன்னு சொல்லுவாங்க. அவ விருப்பப்படியே நடக்கட்டும். வெளியே இருக்கும்போது நான் அவனை பாத்துக்கிறேன். ஏதாவது ஒண்ணு ஆகி உள்ள வரும்போது நீங்க பாத்துக்கோங்க. அன்னைக்கு பெங்களூர்ல பெரிய ரவுடியா இருந்தது வெங்கடேஷ் அண்ணா. வெங்கடேஷ் அண்ணாவை எப்போ போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்களோ அன்னையில இருந்து ஜெயநந்தன் பெங்களூர்லேயே பெரிய ரவுடியானோம். எங்களுக்கும் வேற வழி எதுவும் தெரியல. வெங்கடேஷ் அண்ணன் கூட எத்தனை பசங்க இருந்தாங்களோ எல்லாரும் போய் ஜெயண்ணா கூட சேர்ந்துக்கிட்டாங்க. எப்போ நான் ஜெயண்ணனை போட்டனோ அப்பவே பசங்கெல்லாம் தெரிச்சு ஓடி போயிட்டானுங்க. வேலை பார்த்துட்டு இருந்த எத்தனையோ பசங்க ஜெயண்ணன் தம்பி கிருஷ்ணபா கிட்ட போய் சேர்ந்துட்டானுங்க. மீதி இருக்கிற பசங்கள்லாம் ஃபீல்டை விட்டு வெளியே போய் வேற வேற வேலை பார்த்து செட்டில் ஆயிட்டானுங்க. நான் பெங்களூருக்கு வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் நான் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கு காரணமா இருந்த ஹாஸ்டல்ல இருந்த என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸ்ல ஒரே ஒருத்த மட்டும் என்ன போட்டு தள்ள வந்துட்டு அவனே செத்து போயிட்டான். இன்னொரு ஃப்ரெண்டு கால் இல்லாம என் பொண்டாட்டிய பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கான். சார், என்னப்பா? நான் பாண்டியனோட ஃப்ரெண்டு சார். ஓ அப்படியா? பார்க்கலாம்னு வந்திருக்கேன் சார். பார்க்க வந்திருக்கியா? சரி, இதுல ஒரு என்ட்ரி போடு. இந்த இதுல உன் பேர் எழுது. இங்க சைன் பண்ணு. டேய் வாடா,
அப்புறம் எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்டா. நீ எப்படா இருக்க? இங்க எந்த தொந்தரவும் இல்லடா, ரொம்ப நல்லா இருக்கேன். அப்புறம் வீட்டு பக்கம் போனியாடா? இல்லடா, ரொம்ப நாளா ஆச்சுடா. அப்பாவை எப்பயாச்சும் பாப்பேன். அவர்கிட்ட பேசுறதுக்காக நாங்க இங்க போனோம்னா மூஞ்சி திருப்பிட்டு போறாரு. அது இருக்கட்டும், அப்பா உன்னை பார்க்க ஒரு டைம் கூட வரலையா? இல்லடா, அக்கா செத்து போனப்ப சொன்னார்ல, உன் முகத்தை நான் பார்க்க கூடாது, தயவு செஞ்சு முகத்தை காட்டாது அப்படின்னு. அதான்டா கடைசி. இப்ப அவரை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன்டா. நான் அவரை பார்க்கணும்டா. எப்படி இருந்த வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு. நீ ஊர்ல இருந்து கிளம்புறப்போ ஒன்னு சொன்ன, என்னை சுத்தி பாடி கார்டு இருப்பாங்க, வீட்டு வேலை செய்ய வேலை ஆட்கள் இருப்பாங்க, என்னை பார்க்க வரும்போது டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னேன். அந்த மாதிரியே நடந்திருக்கேடா. போலீஸ்காரங்க தான் பாடி கார்டு, உள்ள வேலை செய்யறவங்களும் இருப்பாங்கல்ல. உன்னை கட்டி அணைக்கலான்னு பார்த்தா இந்த கம்பி வேற குறுக்க இருக்கு. டிஸ்டன்ஸ் மெயின்டைன்னா இதான பாண்டியா? உன்னை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன்டா. நீயாவது வந்து என்ன பார்த்தியே? உள்ள நான் வரேன்டா. சரிடா. பிரகாஷ், உன் கண்ணுல இருந்து கண்ணீரா? சார், நானும் மனுஷன் தானே, அழுவணும்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் கொஞ்ச நேரம் அழுதுட்டேன். அது இருக்கட்டும், என் போஸ்டர்லாம் ஏதாவது பாத்தீங்களா சார்? சார், இந்த ஊர்ல எல்லா ரவுடிங்களுக்குமே போஸ்டர் ஒட்டுவாங்களா சார்? ஆமாப்பா, முதல்ல ரவுடிகளா இருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்களோட அடியாட்கள் இருக்காங்கல்ல, அவங்க முன்னால பில்டப் காட்டுறதுக்கு இந்த மாதிரி போஸ்டர் ஒட்டுறாங்க. இல்லடா, உன் போஸ்டர் யாரும் ஒட்டல. அதுக்கே சார் ஃபீல் ஆகுறீங்க? நம்ம எந்த அளவுக்கு ரவுடிங்களோட புறம்போக்குங்களோட போஸ்டரை ஒட்டுறோமோ அந்த அளவுக்கு என்ன மாதிரி ஆளுங்க கண்டிப்பா வருவாங்க சார். முதல்ல அந்த ரவுடிங்களோட போஸ்டர் எல்லாத்தையும் கிழிச்சேறீங்க சார். ஆனா ஒரு விஷயம் சார், நான் தப்பு பண்ணிட்டேன் சார். பிரகாஷ், நீ உன்னோட தப்ப ரொம்ப சீக்கிரமாவே புரிஞ்சுக்கிட்டப்பா. ஆனா சில பேரு அவங்க தண்டனை அனுபவிச்சு வெளியில போனதுக்கு அப்புறமும் கூட பழைய வேஷத்தை போட்டு போறாங்க. டேய் பிரகாஷ், ஆனா கடவுள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்காலத்தை வச்சிருக்காரு. இப்ப பாரு, நீ பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிக்க உள்ள வந்து உன் வாழ்க்கையை தொலைக்க போற. ஆனா நானு என் பொண்டாட்டி பிள்ளைங்களை வாழ வைக்கிறதுக்காக நானும் உள்ளதான்ப்பா இருக்கேன். சார், ஒரு ரெக்வஸ்ட் சார், எனக்கு ஒரு பேப்பரும் பேனாவும் தரீங்களா? எதுக்குப்பா? லவ் லெட்டர் எழுதுறதுக்கா? அதுவும் லவ் லெட்டர் தான் சார். என் வாழ்க்கையே ஒரு விதத்துல உள்டாதான் சார். எல்லாருக்கும் முதல்ல கல்யாணமாகி அப்புறம் லவ் பண்ணி அப்புறம் செக்ஸ் வச்சுக்கிறாங்க. ஆனா நான் அப்படி இல்லை. முதல்ல செக்ஸ், அப்புறம் கல்யாணம், இப்ப நான் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். சரிப்பா, நான் எடுத்துட்டு வந்து தரேன். இந்தா. தேங்க்யூ சார். எனக்கு ஒரு ஆசை சார். என்னப்பா? நான் மற்றவன் கையால சாக ஆசைப்படல சார். ஏய், என்னப்பா சொல்ல வர? ஒன்றும் இல்லை சார், மனசுல தோணுச்சு சொன்னேன். லெட்டர் எழுதி கொடுக்குறேன், என் பொண்டாட்டிக்கு அனுப்பி வச்சிருங்க. சரி சரி, நீ லெட்டர் எழுதி வையே, நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன். சரியா சார்?
இந்த உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு கிரைமுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. அந்த ஒவ்வொரு கிரைமுக்கு பின்னாடியும் யாருமே இந்த உலகத்துல நல்லவங்க இல்லைன்னு தெரியும். கல்யாணம் பண்ண பொண்ணு விபச்சாரியா இருந்தா அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனா வேலைக்கு போறவங்க விபச்சாரியா ஆகும்போது ஒண்ணுமே பண்ண முடியல. என்னோட சாவு இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல சந்தோஷத்தை கொடுக்கணும். ஆனா என்னோட சாவுனால இந்த உலகத்துல கிரைம் நடக்காது அப்படிங்கறதெல்லாம் போய்